வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் ஒரு சோர்ந்து போன மனம்னு ஒன்று இருக்கு இல்லையா? மனிதர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கணும். அது ஒன்று. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக தன்னை இழந்துருவாங்க. எப்படின்னு கேட்டால், ஒரு முடிவு பண்ண தெரியாது. அவங்க ஏன் தன்னை இழக்கிறாங்கன்னா, நம்ம போகிற இடத்த நம்ம முடிவு பண்ணியிருந்தோம்னா அது சரியான பாதைக்கு நம்ம போயிட்டுருப்போம். நம்ம போகிற இடம் சரியில்லாதனால, தேர்ந்தெடுக்க தெரியாதனால, பாதை சரியில்லாதனால நமக்கு தெளிவின்மையால் வர்ற பிரச்சனை அது. அதுக்கு என்ன பண்ணணும்? முதல் வேலையாக, இப்போது சாதாரண விஷயம், இப்போ பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். இப்போ நாளைக்கு ஈரோட்டிலேருந்து சென்னைக்கு போகணும், இல்லை மதுரையிலிருந்து சென்னைக்கு வரணும், இல்லை திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும்போது, திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டு போனால் சென்னை பஸ் தான் ஏறுவோம். அந்த முடிவை சரியாக பண்ண தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு போதும். அந்த பஸ் பயணம் மாதிரி தான் வாழ்க்கையும். இன்றைக்கி இதை செஞ்சு முடிக்கணும், அதை லைன் பண்ணிக்கங்க. மனசில் ஒரு குறிப்பு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு போகிற விளக்கம் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சு போயிடும். போகிற பாதையை முடிவு பண்ணிடுவீங்க. போக பயணமும் தெளிவாயிடும். இந்த தன்மையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே போதும். குழப்பம் இல்லாமல் தெளிவான நிலையில் நீங்கள் நினச்ச இடத்துக்கு போகிற மாதிரி, நினச்ச இடத்துக்கு வர்ற மாதிரி உங்களுடைய மனசுலையும் பயணம் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்? இன்றைக்கி வியாபாரமாக இந்த மாதிரி பொருளை வாங்கி இந்த அளவுக்கு வாங்கியிருக்கோம், இவ்வளோ லாபம் வைக்கணும், இதில் செலவு வரும், இந்த செலவெல்லாம் சேர்த்து தான் லாபம் வைக்கணும் அப்படிங்கிறத கணக்கு போட்டுக்கிட்டு செய்யும்போது எப்படி அந்த வியாபாரம் ஜெயிக்க முடியுதோ அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். உங்கள் மனசில் சரியான தெளிவான முடிவு எடுத்துக்கங்க. இதைத்தான் இந்த இடத்த அடைய போகணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா போகிற பாதையை சரியாக அமைச்சிக்கிறதுக்கு யோசனை வர ஆரம்பிச்சிடும். இப்போ அதை தான் நான் சொல்ல வரேன். எதுக்கும் முதல் வேலையாக அடிக்கடி உங்களை தேடலுங்கிற பேரில் உங்களை குழப்பிக்காதீங்க. நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். இது சரியாக இருக்குமா, அது சரியாக இருக்குமா, அந்த பக்கம் போய் பார்க்கலாமா, இவங்ககிட்ட போய் கேட்கலாமா, அவங்ககிட்ட போய் கேட்கலாமா, சரியாக இருக்குமான்னு யோசனை முடியாது காலத்தை கடத்திடுவாங்க. அந்த காலம் கடந்து போகிறதில் நிறைய இழந்திருப்பாங்க. இது நிறைய பேருக்கு புரியறதில்லை. இப்போ நம்மளே யோசனை பண்ணி பார்க்கும்போது தெரியும், நம்ம நிறைய இழந்திருக்கிறதுக்கு காரணமே காலம் கடத்தினது தான். முதல்ல ஒரு பயம். அதாவது எப்படின்னு கேட்டால், தோற்று போனவங்களை பார்த்து இந்த மாதிரி நாம் ஆயிடக்கூடாது, அந்த மாதிரி நாம் பயணப்பட்டு இப்படி ஆகிட்டு என்ன பண்ணுறோன்னு சொல்லி போட்டு தேடலுங்கிற முறையில் தன்னை நேரத்தை இழந்துக்கிறது, தன்னுடைய சொந்தமான சிந்தனை இழந்துக்கிறது. இது அவங்களுக்கு நேரத்தை தான் கடத்த மொழியை ஜெயிக்க முடியாது. ஆகையால் இது யாரும் நீங்கள் தேடலுங்கிற பேரில் நேரத்தை கடத்தாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியான முடிவு பண்ண தெரியும். முதல்ல ரிஸ்க் எடுக்கணும். வாழ்க்கையில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தெரியணும். எடுத்துட்டு அந்த ரிஸ்க்கை எடுத்து தோற்று போயிட்டா, நம்ம இப்போ தோற்று போயிட்டால் ஏன் தோற்று போயிட்டான்னு யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த தோற்று போயிட்டதை இன்னொருத்தர் மேலே பழி சுமத்தக்கூடாது. அது ஒரு நிறைய பேர் பண்ணுற குறை. அது ஜெயிச்சா சந்தோஷமாக இருக்காங்க, தோற்று போயிட்டா இவன் தான் இன்னொருனால தான் நாம் தோற்று போனோம், இன்னொருத்த மேலே பழி போட ஆளை தொலை வராங்க. அது சரி வராது. நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஏற்றுக்க தயாராக இருக்கணும். ரிஸ்க் எடுத்தால் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். தோற்றாலும் நீங்கள் தான், ஜெயித்தாலும் நீங்கள் தான். முதல்ல நீங்கள் ஜெயிக்கணுங்கிற வெறியோடு செயல்படுங்க, ஜெயிக்கலாம். தோற்று போயிருமாங்கிற பயத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியாது. அதனால் உங்களுடைய முயற்சியினால் ஜெயிக்கிறது நீங்கள் தான், தோற்று போகிறது நீங்கள் தான். அதனுடைய அந்த பலனும் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் வர்ற ஆதாயங்களும் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் பழி போட ஆள் தொலை வரீங்களா, அவங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. என்ன அந்த பேர் தான் பண்ண முடியும், ஆனால் நீங்கள் உங்களை இழந்துருவீங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வாழ்க்கையில் அந்த தன்னுடைய முடிவு, அதான் பயணம், நம்ம போகிற இடத்த முடிவு பண்ண தெரியாத ஒன்று. ரெண்டாவது தேடலுங்கிற பேரில் குழப்பிக்கிறது ஒன்று. அடுத்தது பயம்.
அந்த பயம் இருக்கத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். ஆனால் அதையும் மீறி செயல்படணும். இல்லைன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி முயற்சி பண்ணி தோற்று போய்ட்டு சலிச்சு போயிடுவீங்க. அந்த சலிப்பு வராமல் இருக்கணும்னா சரியான முயற்சி பண்ணுங்கள், சரியான முடிவு பண்ணுங்கள். பயம் இல்லாமல் தெளிவாக தேடலுங்கிற பேரில் நேரத்தை இழக்காதீங்க. சரியான முடிவு பண்ணி பயணப்படுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல நிம்மதியான பாதையும் அமைச்சு கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். முன்னேற்றம்னா என்னன்னு முடிவு பண்ணி செயல்பட ஆரம்பிங்க. நன்றி.